வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வலையொலி வானரம் சேனல். லாஸ்ட் வீடியோவில் மால்தீவ்ஸ்க்கு எப்படி புக் பண்ணணும், என்னென்னலாம் பேக் பண்ணணுன்னு அதை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவிலேருந்து நாங்கள் எப்படியெல்லாம் மால்தீவ்ஸ் போகணும், அங்கே என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கொச்சின் டு மாலே தான் டைரக்ட் ஃப்ளைட்டுங்கிறதுனால நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொச்சினுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு பிளான் பண்ணோம். எங்களுக்கு மார்னிங் 3 o'clock கொச்சினுக்கு ட்ரெயின் இருந்ததுனால நைட்டே நாங்கள் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கிட்டோம். மால்தீவ்ஸ் போகிற எக்ஸைட்மெண்ட்டில் நைட் ஃபுல்லாக தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரே இடியும் மழையுமா இருக்குது. மழையை ரசிச்சுக்கிட்டே எங்களோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. நம்மளோட மால்தீவ்ஸ் பயணம் இனிதே தொடங்குகிறது. மார்னிங் 6 o'clock அங்கமலி ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நாங்கள் மணி 5 ஆகி இன்னும் பாதி தூரத்தை கூட கடக்கல. ஒரு வழியாக 8 மணிக்கு நாங்கள் அங்காமலி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயத்திலே சாப்பிடாம கொள்ளாமல் அடிச்சு பிடிச்சி ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி ஒரு வழியாக 8:30க்கு நாங்கள் ஏர்போர்ட் கவுண்டருக்கு போயிட்டோம். செக்இன் கவுண்டரில் நம்மளோட பாஸ்போர்ட்ஸ், டிக்கெட்ஸ் அண்ட் நம்மளோட புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் 3 ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதில் 2 ஹோட்டல்ஸில் நாங்கள் பே பண்ணி புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருந்தோம். ஒரு ஹோட்டலில் மட்டும் நமக்கு பே அட் ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் செக்இனில் 3 ஹோட்டல்ஸோட புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் எங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டைம் 8:45 ஆயிடுச்சு. 9 o'clock செக்இன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மீண்டுமாங்கிற மாதிரி எங்களுக்கு திரும்ப நாங்கள் ஃப்ளைட் ஏறுவோமா ஏற மாட்டோமாங்கிற பயம் வந்துருச்சு. நாங்கள் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ரிசிப்ட் வந்ததும் புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸை காமிச்சிட்டு ஒரு வழியாக எங்களோட இமிக்ரேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு போர்டிங் கேட்டுக்கு போயிட்டோம். பல பேரிகேட்ஸை தாண்டி ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட்டோம். ஃப்ளைட் ஏறி விண்டோ சீட்டில் உட்காந்து க்ளவுட்ஸோட அழகை ரசிச்சுக்கிட்டே வரப்போ திடீர்னு கீழே பார்த்தா ஏதோ கலராக தெரிய ஆரம்பிச்சிது. என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம மால்தீவ்ஸ் வந்துருச்சு. மால்தீவ்ஸோட வியூவை ஃப்ளைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஐயோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நிஜமாவே அதை பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. டீப் சீயோட ப்ளூ கலர்ஸ்க்கு மத்தியில் அங்கங்கே நம்ம மால்தீவ்ஸோட ஸ்பெஷாலிட்டியான டர்காய்ஸ் கலர்ஸ் தெரிஞ்சதுங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மால்தீவ்ஸோட அழகை ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம லேண்ட் ஆகிட்டோம்.
இங்கே மறுபடியும் ஒரு பயங்க, நம்மளோட லக்கேஜ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஏண்டான்னு கேட்குறீங்களா? நம்ம என்னதான் லக்கேஜை பார்த்து பார்த்து பேக் பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளோட லக்கேஜை கண்ணில் பார்த்ததுக்கப்புறமா தான் மால்தீவ்ஸ்க்கு அந்த ஹாப்பினஸ்ஸே ஃபுல்லாக கிடச்சிது. அப்படியே நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். நமக்கு ஏர்போர்ட்லேயே ஏடிஎம், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு அதிகமாகவே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து போகிறப்பவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா மாலே சிட்டிக்குள்ளே போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெசார்ட்டோட ஆஃபீஸு, ஏடிஎம், நம்மக்கிட்ட இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் இருந்துச்சா இங்கேயே வந்து யூஎஸ்டி வித்ட்ரால் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணாமல். இங்கே நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கார்டு இருக்குது. ஸோ அதை வாங்கி தான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பட் நம்ம மாலேக்குள்ளே மட்டும் போகிறதா இருந்தால் இந்த போஸ்ட் ஷாப்லேயே அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம். இங்கே நமக்கு ஃப்ரீ வைஃபையும் கிடைக்கும். நீங்கள் போஸ்ட் ஷாப்க்கு பக்கத்தில் உள்ள பிளேஸ்க்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஏர்போர்ட்க்கு வெளியில் வந்த உடனே கடல் தான். நம்ம மால்தீவ்ஸ்க்கு வந்ததுமே இந்த கடல் தான் நம்மளை வரவேற்கும். ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பப்ளிக் ஃபெரி பாயிண்ட்டும் கேப் புக்கிங் ஏரியாவும் இருக்கும். ரைட் சைடு ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா பஸ் டெர்மினல் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டே பிளான் மாஃபுஷி போகிறது தான். மாஃபுஷி பப்ளிக் ஃபெரிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாலே சிட்டி தான் போகணும். ஸோ நாங்கள் இங்கேருந்து $2 ஸ்பெண்ட் பண்ணி மாலேக்கான டிக்கெட் வாங்கிட்டு ஃபெரி ஏறிட்டோம். எனக்கு மால்தீவ்ஸில் பர்சனலி இந்த சீயோட கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 12 o'clock எல்லாம் மாலேக்கு போயிட்டோம். ஆனால் எங்களோட ஃபெரி 3 o'clock தான். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் 3 o'clock வரைக்கும் ஃபெரி பாயிண்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் கையில் லக்கேஜஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால நாங்கள் மாலேவை சுற்றி பார்க்க கூட கிளம்ப முடியல. மாலே சிட்டி டு மாஃபூஷி டிக்கெட் ப்ரைஸ் $3. இதுவே நீங்கள் ப்ரைவேட் போட்டில் போனீங்கன்னா ஏர்போர்ட் டு மாஃபூஷி $50 per couple ஆகும். நாங்கள் பப்ளிக் ஃபெரி யூஸ் பண்ணதுனால $5 தான் செலவாச்சு. ஃபைனலி நம்மளோட ஃபெரி வந்துருச்சு. மேடம்,
சீ ரொம்ப அமைதியாக இருந்ததுனால எங்களோட ஃபெரி ட்ரிப்பும் ரொம்பவே காமாக போச்சு. மாலே டு மாஃபூஷி ஃபெரியில் ட்ராவல் பண்ணுற டைம் 1 hour to 1 hour 15 minutes வரைக்கும் ஆகும். ஸோ நாங்கள் அந்த டைமில் சீயோட அழகை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அங்கங்கே சின்ன சின்ன sandbanks, ஐலாண்ட்ஸ், அப்புறம் ப்ரைவேட் ஐலாண்ட்ஸு நிறைய இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் 45 minutes ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஃபெரி பேசஞ்சர்ஸை இறக்குறதுக்காக குலியில் ஸ்டாப் ஆச்சு. எங்கள் மைண்டில் இருக்குது, இங்கே தான் அந்த இடத்துல ஊஞ்சல் இருக்கும், ஐ லவ் குல்கி அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே. குலியும் ஒரு பப்ளிக் ஐலாண்டு தான். இங்கேயும் நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ், பீச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்களும் மால்தீவ்ஸ்க்கு வரீங்கன்னா கண்டிப்பாக குலியும் பாருங்கள். காலையிலேருந்து மழை, ஏர்போர்ட்டில் உள்ள இமிக்ரேஷன் ப்ராப்ளம், லக்கேஜ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக ஃபெரியை பிடிச்சி குலி வரைக்கும் வந்துட்டோம். அடுத்த ஸ்டாப் மாஃபூஷி தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்மளோட போட் பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் பங்க்சர் ஆயிடுச்சு. சைடில் இத்தனை ஸ்டெப்னியை கட்டியிருக்கிறாங்களே, எதையாச்சும் ஒன்று எடுத்து மாட்டுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு கடலுக்குள்ளே குதிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் நம்மளோட ட்ராவல் திக் நிமிடங்களாகவே இருந்துச்சு. ஃபெரி கடியில் ஏதோ ஸ்டெப்னி வச்சுருப்பாங்க போல். எப்படியோ ரிப்பேர் பண்ணி போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் உயிரே வந்துச்சு. அதான் இதெல்லாம் போட்டுருக்காங்களா ஜாக்கெட்லாம். எதுக்கு மேடம் இங்கே வந்தீங்க? பல தடைகளையும் தாண்டி ஒரு வழியாக நம்ம மாஃபூஷிக்கு ரீச் ஆகிட்டோம். நம்மளோட ரூம் ஃபெரி பாயிண்ட்ல இருந்து பக்கத்தில் தான், ஒரு 100 meters தான் இருந்துச்சு. நம்ம ஹோட்டல்ல இருந்து நம்மளை பிக் பண்ணுறதுக்கும் ஆள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடவே நம்ம கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டலில் தான் பார்த்தேன். அப்படியே நம்ம ரூமுக்கு வந்து ஒரு ரூம் டூரை போட்டாச்சு. நம்ம ரூம் சின்னதாகவே இருந்தாலும் நமக்கு சஃபிஷியண்ட்டான திங்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. கூடவே நமக்கு எப்போவுமே சர்வீஸ்க்கான ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க. காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் வந்த எங்களுக்கு இந்த மேகி எடுத்து வாயில் வச்சது தான் உயிரே வந்துச்சு. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மாஃபூஷி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். என்னதான் மாஃபூஷி குட்டி ஐலாண்டாக இருந்தாலும் ரொம்பவே ஹாப்பனிங்காக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் லைட்ஸ்,
டூரிசம்காக வந்தவங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம மாஃபூஷியில் எங்கே பார்த்தாலும் வெறும் மணல் ரோடு தான் இருந்துச்சு. இந்த எண்டோட பீச்சில் இருந்து பார்த்தா அந்த எண்டோட பீச் தெரியுது. இது ஒரு சின்ன ஐலாண்டாகவே இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்னடா இது நம்ம ஊர் மாதிரியே ரோடு ஃபுல்லாக வண்டி, ஃபெரி, பெரிய பெரிய பில்டிங்ஸ்னு இருக்குதுன்னு நினச்சாலும் மாஃபூஷியில் தாங்க மால்தீவ்ஸோட ஒரிஜினல் பியூட்டியே இருக்குது. சும்மா பேசிகிட்டே ஒரு வாக் போனோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம மாஃபூஷியை சுற்றி பார்த்துடலாம். அவ்வளோ ஒரு சின்ன ஐலாண்ட் தாங்க மாஃபூஷி. அங்கங்கே அட்வென்ச்சரஸ்க்கான புக்கிங்ஸ், கூடவே இங்கே உள்ள பீப்புள்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கேயெல்லாம் நம்ம ஊர் மாதிரி பீச்சோட சத்தம்லாம் கேட்குறது இல்லைங்க. பீப்புள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி சுற்றி கல் போட்டு வேவ்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. தூரத்தில் வர வேவ்ஸோட சத்தமும் நம்ம பக்கத்தில் உள்ள தண்ணி ரொம்ப காமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வியூவோடையும் சவுண்ட்ஸோடவும் அங்கங்கே டிஜேஸ், கேண்டில் லைட் டின்னர்ஸ், ஹோட்டல்ஸ்னு நிறைய இருந்துச்சு. நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கான டூர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்காக ஐகாம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிறப்பவே ஸ்லாட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுனால ஜஸ்ட் பே பண்ணிவிட்டு நாளைக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணுங்கிறத கேட்டுக்கிட்டோம். மாஃபூஷியில் மொத்தமாக 20+ எக்ஸ்கர்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் ஏன் ஐகாமை சூஸ் பண்ணோன்னா இங்கே ரொம்பவே சேஃப்டியாகவும் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸோடவும் ட்ரெயின்டு பர்சன்ஸோடவும் ரன் பண்ணுறதா நாங்கள் ரிவ்யூஸ் பார்த்தோம். ஸோ அதனால் நாங்கள் ஐகாமை சூஸ் பண்ணோம். நாங்கள் ஃபுல் டே எக்ஸ்கர்ஷனை தான் புக் பண்ணியிருந்தோம். புக்கிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு டே 1 இன் மாஃபூஷியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல் டே எக்ஸ்கர்ஷனில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோங்கிறத டே 2 vlogல பார்க்கலாம். ஸோ நம்ம மால்தீவ் சீரீஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.